வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹவு டு கிரியேட் a விஷன் போர்ட் அப்படின்றது முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஷன் போர்டுன்றது ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த விஷன் போர்டு தான். ஸோ இப்போ இந்த விஷன் போர்டு கிரியேட் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு ஒரு விஷன் போர்டாக வைங்க. இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் விஷன் போர்டு வைக்கிறேன்னு பேரில் நிறைய வைப்பாங்க. சில பேர் விஷன் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 வகையான பிக்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே தவிர அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஸ்பெசிஃபிக்காக தேவைன்றது இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா விஷன் போர்டாக வச்சிடலாம், எல்லாத்தையுமே வச்சிடலாம். விஷன் போர்டாக நம்ம என்னென்ன ஆசைப்படுறோம் எல்லாத்தையுமே வச்சிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு மினிமம் ஒரு 5 மேக்ஸிமம் 10 அது மேலே தாண்ட வேண்டாம். ஸோ அது மேலே வச்சிங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த விஷன் போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணும். சரி, ஓகே, நம்ம கண்டிப்பாக இது கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும். சில பேர் விஷன் போர்டை பார்த்தாலே நமக்கு வந்து தலை சுற்றிடும், இல்லை பயம் வந்துடும். இதெல்லாம் நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், சில நேரம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸே குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி வரும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி போகாமல் குறைஞ்சது ஒரு ஒரு 5 இல்லைனா ஒரு 10 அதுக்கு மேலே தாண்ட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் லைன் செட் பண்ணாதீங்க. ஒரு விஷன் போர்டில் இப்போ நீங்கள் ஒரு காரை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ காரை ஒரு விஷன் போர்டாக வைக்கிறீங்கன்னா, அந்த காருக்கு கீழே நீங்கள் வந்து டைம் லைன் போட்டுறக்கூடாது. அதாவது 27 மை நியூ கார் அப்படின்றது போட்டுற வேணாம்னா, சப்போஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்க டிலே ஆச்சுன்னா உங்களுடைய என்ன சொன்னால் ப்ரெஷர் ரொம்ப கூடி உங்களுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் மேலே வெறுப்பு வந்துடும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே அந்த டைம் லைன்லாம் வைக்காமல் சிம்பிளாக அந்த காரை வைங்க. கண்டிப்பாக அந்த கார் நமக்கு சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்றது வைங்க. அதே மாதிரி வந்து அது எங்கே மாதிரி இடத்துல வைக்கலாம் அந்த விஷன் போர்டு அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் முன்னாடி வால் பிக்சராக வைக்கலாம், இல்லை மொபைல் வால் பிக்சராக கூட வைக்கலாம். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே கூட வைக்கலாம். பட் இப்போ முடிஞ்சுன்னா இப்போ வீட்டில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு சௌரியம் இருந்ததுன்னா உங்களோட வீட்டு பீரோலையோ இல்லை நீங்கள் எந்த ரூமில் இருப்பீங்களோ அங்கே வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லி அதை பார்க்குற மாதிரி இருந்துக்கோங்க. விஷன் போர்டை கிரியேட் பண்ணதுக்கு இப்போ நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ கேன்வா சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் உங்களால் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நீங்கள் தேவையான என்ன இப்போ காரு வந்து இப்போ நீங்கள் மேனிஃபெக்ட் பண்ணால் இப்போ காரை வந்து நீங்கள் ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி ஒரு ஷார்ட் ஒயிட் ஷீட் ஷார்ட்டில் அதை ஒட்டுங்க. காரு வேற என்ன உங்களுக்கு பைக்கு அதெல்லாமே அப்படி ஒட்டி நீங்கள் அது மாதிரி விஷன் போர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மல் சார்ட் அண்ட் பேப்பர் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து தாராளமாக விஷன் போர்டு கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.